யூஜி டிஆர்பி எழுதியுள்ள சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நீங்கள் வந்து இந்த வழக்கு பற்றியோ நம்மளுக்கு வந்து இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து வெளியிடுறது அப்பாயின்மெண்ட்டு தள்ளி போகிறத பற்றியோ எந்த விதத்துலேயும் நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க. நம்மளுக்கு உண்டான ப்ராசஸ் டிஆர்பி வந்து செஞ்சுட்டு தான் இருக்குது. நீதிமன்ற வழக்கெலாம் ஒன்றும் இல்லை. நீதிமன்ற வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை உயர்நீதிமன்ற வழக்கு அந்த ரீவேல்யூவேஷன் வந்து கேட்டது. அவங்க ஆர்டிஐ ரிப்ளையே கொடுத்துருக்காங்க தெளிவாக. நிபுணர் குழு தான் வந்து இறுதியானது அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அப்போ அந்த வழக்கெல்லாம் எப்படி போகுன்றது நம்மளுக்கு வந்து என்னன்றது நம்ம சொல்ல தேவை கிடையாது. அதுக்கடுத்து சென்னை ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெட்டு மார்க்குக்கு வெயிட்டேஜ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவும் கவலைப்பட தேவையில்லை. நம்மளுக்கு டிஆர்பி வெரிஃபிகேஷன் போன அத்தனை பேருக்கும் தெரியும். அந்த வெரிஃபிகேஷன்ஸில் டிஆர்பி என்ன ஒரு நடைமுறையை வந்து பின்பற்றினாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெரிஃபிகேஷன் 30ஆம் வந்து போனோம். அந்த டேட்டு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வந்தது. ஆனால் அந்த டிஆர்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முன்னாடியே அவங்க எல்லாத்துக்கும் அட்வான்ஸாக தான் பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம வெரிஃபிகேஷன்ஸ்லேயே நம்ம தேவையான ப்ராசஸ் எல்லாத்தையும் வந்து முடிச்சிட்டாங்க. அதை பற்றி நம்ம எதுவும் கவலைப்பட தேவையில்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பணி நியமனத்துக்கு என்னென்ன வந்து வேலை செய்யணுமோ அது எல்லாமே டிஆர்பி கரெக்டாக வந்து ப்ராப்பரான வழியில் தான் வந்து போயின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அது சம்மந்தமான அறிவிக்கையெல்லாம் வந்து வெளியே வரும்போது பார்க்கும்போது கரெக்டான நடைமுறையில் டிஆர்பி பாட்னா அவங்க வந்து போயின்னு இருக்காங்க. அதனால் நம்ம தேவையில்லாமல் வந்து யூடியூப் சேனலில் வந்து சொல்கிறத பற்றி பீதி அடையவேனா. அதுக்கடுத்து தேவையில்லாமல் வதந்திகள் வந்து பரப்புகிறவங்க, அதுக்கடுத்து தேவையில்லாமல் வந்து நம்மளுக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து செய்தியை வந்து இது பண்ணுறதுலாம் நம்ம வந்து எதுவும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நம்ம வந்து எக்ஸாம் எழுதியிருக்கோம், ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறோம், நம்ம டிஆர்பியை நம்பியிருக்கோம். அது வரலும் நம்ம வந்து இருந்துட்டால் வந்து போதும். எந்த விதத்துலையும் நீங்கள் வந்து பத்திரம் அடையாதுங்க. ஆல்ரெடி ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதை கண்டினியூ வந்து பண்ணுங்கள். நான் கூட வந்து பார்த்தோன்னா ஸ்கூலில் வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். சொல்லிட்டேன், வெரிஃபிகேஷன் போய்ட்டு வந்தேன் சார். அதுக்கப்புறம் என்ன நிலமை ஆகும்னு தெரியாது. எப்போ வந்து அவங்க வந்து கூப்பிடுவாங்கன்றது நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியாது. நான் போகிறவரையும் எனக்கு கன்ஃபார்ம் ஆகிறவரையும் நம்ம ஸ்கூல் விட்டு நான் வந்து போக மாட்டேன். ஏன்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் வந்து தேவை. அதனால் அதையும் வந்து பார்க்கணும். நீங்கள் எந்த விதத்துலையும் கவலைப்படாமல் சிவிக்கு போய்ட்டு வந்தவங்களாம் நிம்மதியாக வந்து இருங்க. நம்மளை வந்து எது வந்தாலும் அரசு வந்து பார்த்துக்கும். நீதிமன்ற வழிகாட்டுதல்படி தான் அரசு வந்து செயல்படும். அதனால் அதை பற்றி எதுவும் வந்து கவலைப்படாதீங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து சிவிக்கு போயிட்டு வந்தவங்க அங்கே நடந்ததை வச்சு சிவியில் வந்து என்னென்ன கொடுத்தாங்க, இப்போ டெட்டு கேஸு அப்படின்னு சொல்கிறது எதை நோக்கி வந்து போகுது அப்படின்ட்டுலாம் பார்த்திங்கன்னா நமக்குள்ளே ஒரு தெளிவு நம்மளுக்கு வந்து வந்துடும். அதனால் எதை பற்றியும் வந்து கவலைப்படாதீங்க, நிம்மதியாக இருங்க. எந்த ஜாபில் இப்போ வந்து இருக்கீங்களோ, இப்போ வந்து தனியார் பள்ளியில் இருந்தீங்கன்னா கூட அந்த பணியை வந்து சிறப்பாக வந்து போகிறவரில் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.